தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/1/2026 திங்கட்கிழமை. உத்திராட நட்சத்திரம் மதியம் 12:31 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து 6/15/24 பிறந்தவர்களுடைய பலன்களை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன். அந்த எண்ணில் பிறந்திருந்தா என்ன மாதிரி துறையில் ஈடுபட்டா ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் ஃபைனான்ஸ், நிதி நிறுவனங்கள் எல்லாம் வேலை பார்க்கலாம், நிதி நிறுவனங்கள் வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறை, கட்டுமானத்துறை, ஃபேஷன் டெக்னாலஜி, ஆடை ஆபரணங்கள் விற்பனை நிலையம், கலைப்பொருட்கள் விற்பனை நிலையம், இதில் எல்லாம் ஈடுபட்டால் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான லாபம் கிடைக்குமா. கலைத்துறையில், கட்டுமானத்துறையில் காசினியில் புகழ் குவிப்பார். வருமானத்தை நிலையாக வைத்திருக்க மாட்டார். ஆனால் வருமானம் வரும். இந்த 6ஆம் எண்காரருக்கு கண்டபடி செலவழிச்சிருவாங்க, எல்லாருக்கும் கொடுத்து உதவுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு செலவுகளை செலவழித்து நில் பேலன்ஸ்லேயே இருப்பாங்களாம். மறுபடியும் மீண்டும் பணம் வந்துகிட்டே இருக்கும். என்றும் நிகழ்காலம் ஒன்றையே பெரிதாய் கொள்வார். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நினைப்பாங்க. அலைக்கடலை தாண்டுகிற யோகமும் உண்டு. இந்த 6 எண் ஆதிக்கத்தில் இருந்தா இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டு வணிகம்ங்கிறது இருக்குல்ல, அயல்நாட்டு வணிகம் எல்லாம் ரொம்ப நல்லா வரும். அத்தனையும் திருமணத்தின் பின்னர் தானே. 6ங்கிறது சுக்கிரன். வாழ்க்கை துணைன்னு வந்தா தான் 6 எண் ஆதிக்கம் செயல்படுமா. அத்தனையும் திருமணத்தின் பின்னர் தானே. சிலை வடிவ இலக்குமி விஷ்ணு தன்னை சிந்தித்து வழிபட்டால் வெற்றி சேரும். 6ஆம் தேதி பிறந்தவங்க எதை வழிபடணும்? விஷ்ணு இலக்குமியை வழிபட்டால் வாழ்க்கை வெற்றியாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு எண்களுக்கும் என்ன தொழில், என்ன வழிபாடு, எப்போ முன்னேற்றம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் அவருடைய குணாதிசயத்திலேருந்து எல்லாமே அந்த காலத்தில் எண்கணிதத்தில் எழுதி வச்சிருக்காங்க. எண்கணிதம் என்பது ஒரு பொன் கணிதம். ஆகையினாலே அப்படிப்பட்ட கணிதத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் அதை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் அதனுடைய தன்மைகள் தெரியும். எனவே 6 எண் ஆதிக்கத்தாருக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு அற்புதமான நாள். பாதியில் இந்த பணி மீதியும் நடைபெறுகின்ற நாள். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். செவ்வாய் இப்பொழுது உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். இடம்பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல லாபமும் கிடைக்கும். பாதியில் இந்த பணி மீதியும் நடைபெறும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். 3ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்கள் எல்லாம் அகலும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அடுக்கடுக்காக ஒரு வேலையில் அயராமல் செய்து முடிக்கின்ற நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. இன்றைக்கு இல்லத்திலும் உள்ளத்திலும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். தொழிலிலே லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதிக விரயங்கள் ஏற்படும். மற்றவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள், பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுக்கலாம். உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். வாங்கல் கொடுக்கல்களிலும் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்திலே 4-5 கிரகங்கள் இருக்கின்றன. எனவே நல்லது நடக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும். சுப செலவுகள் உண்டு. வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரலாம். அது மட்டுமல்ல, மதிப்பும் மரியாதையும் உயரும். நேற்றைய பாதியில் என்ற பணி இன்று மீதியும் முடிவடையும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்யாண கனவுகளும் நனவாகும். கடமையிலிருந்து தொய்வும் அகலும். நினைத்தது நிறைவேறுகின்ற இந்த இனிய நாளில் கிழமை திங்கள் என்பதால் சோமாஸ்கந்தரை வணங்குவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7 ராகு. ஏற்ற இறக்கமான வாழ்க்கை. சொல்லும் சொற்கள் எல்லாம் ஆனால் வெல்லும் சொற்களாக மாறும். நல்ல சூரிய பலத்தால் உங்களுக்கு காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தினின்ற ஒத்துழைப்போடு ஒரு நல்ல பணி ஒன்றை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான அழைப்புகள் உங்களை தேடி வரலாம். லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் பொதுவாக பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. எந்த கவலையும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்கின்ற நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் உண்டு. சேமிப்பு உங்களுக்கு உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இடமாற்றங்களோ அல்லது உத்தியோக மாற்றங்களோ வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றமாகவே இருக்கும்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். குரு பார்வை இருப்பதனால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் என்றாலும் கூட கேதுவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மனக்கலக்கம் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகள் கூடுதலாக இருக்கும். உடல்நிலையில் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வாமை நோய்க்கு ஆட்பட நேரிடலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. பிள்ளைகளாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட உங்களுக்கு வரலாம். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கின்ற நாள். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்கள் நல்ல தகவலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்றன. தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. அலைபேசி வாயிலாக அதிகாலையில் வரும் தகவல் நல்ல தகவலாகவே இருக்கும். 2ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசு வழி ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சித்தால் அது கூட உங்களுக்கு கைகூடலாம். சுக்கிரபலமும் நன்றாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு மிக அற்புதமான நாள். 5 கிரகங்களின் சேர்க்கை, கூட்டு கிரக யோகம் என்பதனாலே ஒரு கிரகம் நன்மை செய்யாவிட்டாலும் ஒரு கிரகம் நன்மை செய்யும். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வந்துவிடும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் அமைதி கூடும். அந்த நீடித்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். புதிய இடத்திற்கு பத்திரம் போடுவது அல்லது பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். அஷ்டமத்தில் கேது இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தினியின் ஆதிக்கம் இருப்பதனாலே சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையில் வரலாம். சிறு சிறு தாக்குதல்களும் வரலாம். இருந்தாலும் கூட தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்க வேண்டுமானால் ஊக்கமும் உற்சாகமும் உங்களுக்கு தேவை. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுடைய புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். புத்திர ஸ்தானத்திலே குரு இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். செலவுகள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். வீண் செலவுகளிலிருந்து விடுபட வேண்டுமானால் சுப செலவுகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். கட்டிய வீட்டை பழுது பார்க்கலாம். இப்படியெல்லாம் சுப செலவுகள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். பொது வாழ்விலே உங்களுக்கு புகழ் கூடும். கேது 6ல் இருப்பதனாலே உத்தியோகத்தில் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடியதாகவே இருக்கலாம். இந்த நாள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.